தொகுதி மறுசீரமைப்பு குறித்து ஆராச எம்பி செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கிறார். அதை காணலாம். அது அவங்க தான் கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க சார். ப்ரோரேட்டாங்கிறது தான் பிரச்சனை சார். how many seats numerical strength is not a problem. Prorata on what basis? On the basis of population or on the basis of the existing constituency of MP or MLAs. அதுக்கு எடுத்து படிச்சு பாருங்களேன். நீங்க தான கைட் பண்ணு. ஒருவேளை கிளியர் பண்ணா எனக்கு சொல்லுங்க. ஊபில இப்ப கரண்ட் பாப்புலேஷன் பேசிஸ்ல பண்ணும்போது இன்கிரீஸ் ஆகும். அது இன்கிரீஸ் ஆகும். இதுவரைக்கும் பரிசு பண்ணவே இல்லையே. பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. 71 பண்ணக்கூடாது சார். நான் ஒரு தனி மனிதன் எடுத்த முடிவல்ல. நாடாளுமன்றத்தில் இது குறித்த விவாதம் வந்திருக்கு. வருகிற போதுதான் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. 1971 நம்ம தான் குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வந்தோம். அதை யூபி கேட்கல, பீகார் கேட்கல, ஆனா தமிழ்நாடு கேட்டிருக்கு, கேரளா கேட்டிருக்கு. அந்த குரல் நியாயம் இருக்கு. அதனால let it be kept in abeyance for 25 years. 25 வருஷம் தள்ளி போடுறதுங்கிறது சாதாரண விஷயமா? After due deliberation in the parliament, they applied their mind. அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரதமரோ நாடாளுமன்ற உறுப்பினர் யாருமே பத்தி பேசல, இதுக்கா டிஎம்கே இப்ப எடுத்துன்னு கேக்குறாரு. எது யாரு நாடாளுமன்ற கட்டடம் துவக்கும் போது இடம் பத்தாது, 850 எம்பிகள் வர வேண்டியிருக்கிறது சொன்னது யார் சார்? ஒண்ணு கேட்கல. புதிய நாடாளுமன்ற கட்டத்தில் எதுக்கு 850 சீட் போட்டீங்க? எத்தனை சீட் போட்டீங்க? அவர் சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட் அப்படியே சொல்றேன். அவர் பார்லிமெண்ட் திறக்கும் போது என்ன சொன்னாரு? இந்தியில சொல்லியிருக்காரு, இன் கமிங் டைம் சீட்ஸ் வில் இன்கிரீஸ், எம்பிஸ் வில் இன்கிரீஸ், வேர் வில் தே சிட். இது இனாகரேஷன் ஆஃப் பார்லிமெண்ட் நியூ பில்டிங். அப்புறம் 2023 செப்டம்பர் சொல்றாரு, தி டாஸ்க் ஆஃப் சென்சஸ் அண்ட் டீலிமிட்டேஷன் வுட் பிகின் ரைட் ஆஃப்டர் நெக்ஸ்ட் இயர்ஸ் ஜெனரல் எலெக்ஷன். 23 சொல்றாரு. அமித்ஷா சொல்றாரு. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்லாம இருந்ததுன்னா எங்களுக்கு என்ன அவசியம்? அண்ணாமலை எவ்வளவு கருத்து கூடுறா இருக்காரு. ஏன் அவங்க பிரைம் மினிஸ்டர் பில்டிங் ஆக்ஷன் சொன்னாரு? ஏன் 2023 செப்டம்பர்ல டீலிமிட்டேஷன் சென்சஸ் ஒன்னா போகும்னு சொன்னாரு? என்ன அவசியம்? வாட் இன்டென்ட் ஆன் தி பார்ட் ஆஃப் தி ஹோம் மினிஸ்டர் டு சே ஆல் தி ஸ்டேட்மெண்ட் தட் prompted us by our chief minister to say something. ஏடிஎம் என்ன சொல்றாங்க அப்படினா, கோவை சக்தி என்ன சொல்றாங்க அப்படினா, தமிழ்நாடு நடக்கக்கூடிய போராட்டத்தை மடைமாற்றத்துக்காக தான் டிஎம்கே நிச்சயம். வேணா சார், பாவம் சார். எஸ் சார், நேரா பேசுங்க. They are not up to the mark. They are not up to the mark. Anti national tendency எப்பவுமே தமிழகத்துல இருக்கு. யாரு ஆன்டி தமிழியன் டெண்டன்சி எப்பவுமே பிஜேபிக்கு இருக்கு சார். ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே தேர்தல், ஒரே இந்தியா அப்படிங்கிறது டெஃபினெட்லி ஆன்டி தமிழியன் தான், ஆன்டி ரீஜனலிஸ்ட் தான். மாநிலங்களுக்கு எதிரான பண்பு தான் அது. மாநிலங்களுக்கு எதிரான பண்பை நீங்க வச்சுக்கிட்டு நாங்க தனியா இருக்கு, நாங்க தனியா என்ன அர்த்தம்? அவர் தானே சொல்லணும். லெட் ஹிம் டெல் சார். நாளைக்கு நான் ப்ரோரேட்டா என்பது நாட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி பாப்புலேஷன், ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி பார்லிமெண்டரி கான்ஸ்டிட்யூன்சி சொன்னா we will withdraw the all party meeting. What is a necessity for us? நாங்க இன்னும் டெலிபரேஷன் அதான் இங்க நோக்கம் சார். அதுதான் அங்க நோக்கம். அதாவது இவங்க டிஸ்ஆனஸ்ட், ராஜாஜி ஹானஸ்ட். ராஜாஜி இந்திய கொண்டு வந்தப்ப ஏன் இந்திய கொண்டு வந்து கேட்டப்ப எங்களுக்கு இந்திய நோக்கம் இல்ல, சமஸ்கிருதம் தான் நோக்கம் ஓபனா சொன்ன சட்டசபையில. இட் இஸ் ஆன் ரெக்கார்ட். ஏன்னா ஒரு ஹானஸ்ட் பொலிட்டிஷியன். அமித்ஷாவோ மோடியோ டிஸ்ஆனஸ்ட் பொலிட்டிஷியன். உண்மையை சொல்றது இல்ல. உண்மைக்கு காரணம் தான். அது வரக்கூடாதுங்கிறதான பிரச்சனை. அது 71 தான் சாரி. தனி மனிதனுக்கு சொல்லியிருக்க அரசியல் சட்டம் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அது மட்டும் முக்கியம் இல்ல, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் பிஃபோர் லா. எல்லாரும் சமம்னு சொல்லக்கூடாது, சமம்னு சொல்றதுதான். அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் சமங்கிறது ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் ஃபார் ஈக்குவாலிட்டி. இப்ப எங்களுக்கு என்ன தேவைன்னா, நீ கொடுத்த திட்டத்தால நான் குறைச்சிட்டோம் பிள்ளை பேரை, அதனால எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணாமா? நீங்க ஈக்குவாலிட்டி பேசுறீங்க, நாங்க ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் பேசுறப்ப ரெண்டுமே அரசியல் சட்டத்தில் இருக்கு. தனி மனிதனுக்கு இருக்கிறது ஸ்டேட்டுக்கும் பொருந்தும். நீங்க எல்லாரும் சமம்னு சொல்லக்கூடாது. சமமற்றவர்கள் இருக்கிற போது அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். நாங்க என்ன சொன்னோம், நான் இப்ப சமமற்ற இருக்கேன். யாரால? ஒன்னால. நீங்க கொண்டு வந்து திட்டத்தால, நீங்க கொண்டு குடும்ப கட்டுப்பாடால. அப்ப நாங்க சமமற்ற இருக்கிற போது எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும், ஈக்குவாலிட்டி வேண்டியது இல்ல. அது முதலமைச்சர் முடிவு பண்ணுவாங்க, ஆல் பார்ட்டி முடிவு பண்ணுவாங்க, சிஎம் தான முடிவு பண்ணுவாங்க. கண்டிப்பா இப்பயே கேக்குறேன் சார். சார், we are demanding now itself. Prorata என்ன? Whether it is on the basis of the census or on the basis of existing vacancies, existing number of constituencies.
ரைட் சார், ஒரே நாடு ஒரே தேர்தல், புதிய கல்விக் கொள்கை, SSC நிதி ஒதுக்கீடு, இதை முடிங்க. பாராளுமன்ற மறுவரை இப்பெல்லாம் வந்து மாநிலங்களுக்குடைய குறையா இருக்கக்கூடாது. இந்த கூட்டாட்சிங்கிற தத்துவத்தை சிதைக்கும் நோக்கத்தை தான் சார், இட் இஸ் a deliberate attack and assault on the principle of the federalism, federal constitution of India. இவங்க பண்றது எல்லாமே அது அரசியல் சட்டத்தை திருத்தணும்னு முயற்சி பண்ணாங்க. இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவர் அரசியல் சட்டத்தை திருத்தணும், அடிப்படை பண்புகளை மாத்தணும், பேசிஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஹேஸ் டு பி அமெண்டட், which was given by 13 judges after 68 day deliberations. 13 நீதிபதிகள் உட்கார்ந்து 68 நாள் விவாதித்து அடிப்படை பண்புகளை மாற்றக்கூடாதுன்னு சொன்னதை இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் எந்த அரசியல் சட்டத்தில் காப்புரிமை எடுத்துக்கொண்டாரோ அவர் சொல்லுகிறார் இதை மாத்தணும்னு சொல்றாரு. நாடாளுமன்றத்தில் கேட்டோம், இல்ல நீங்க பொய் சொல்றீங்க, நாங்க பிரிவிலேஜ் கொண்டாங்க சொன்னேன். They are having no guts.